உடையாமல் உதிரி உதிரியாக குக்கரில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை குக்கரில் 3 விசில் போட்டுடலாம். மட்டன் 3 விசில்லையே எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நம்ம இந்த கேப்பில் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சிடலாம். மட்டன் வெந்து வர்றதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ரொம்ப நைஸாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா நல்லா டேஸ்ட் வரும். நம்ம ஒவ்வொரு பொருளையும் போடும்போதும் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 100 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பூண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி. நம்ம இஞ்சி பூண்டு போட்டோன்னே அடி பிடிக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குடி புதினா, ஒரு குடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் இருந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதால் 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நம்ம அரிசியை ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. மட்டன் பிரியாணி உடையாமல் குக்கரில் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வால்டன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.